நல்லறிவு நமக்கு இருந்தால் தவிர நாம் உணவு உட்கொள்வதில் எப்படி உட்கொள்வது என்பது கூட நமக்கு தெரியாது, எதனை உட்கொள்ள வேண்டும், முறை என்ன என்பது கூட நமக்கு தெரியாது. இவ்வகையில் தான் நோய்கள் உருவாகின்றன. இதுவும் நமக்கு அறிவுக்கு ஒரு சவால். உங்களுடைய அறிவு என்பது இறைவன் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த நுட்பமான மகத்தான அந்த ஞானங்களுக்கு இணையில்லை. ஒன்று நன்மை, மற்றது கெட்டது. உங்களுடைய அறிவு கெட்டது, இறைவனுடைய நுட்பமான ஞானங்கள் மிகவும் அரிதானதாகும். நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு வாழும் காலமெல்லாம் நமக்கு வேண்டுமென்றால் அந்த உணர்வுகள், இறை உணர்வுகள் மிக முக்கியம். பசி என்பது இறை உணர்வு. அதனை நான் எனக்காக ஊட்டமாக அளிக்கக்கூடியதற்கும் ஒரு இறை உணர்வு வேண்டும். அந்த பயபக்தியோடு நல் உணர்வோடு நான் அந்த உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு உட்கொண்டேன், எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பசிக்கிறது, உணவு உட்கொள்கின்றேன், ருசியும் இருக்கின்றது, ஆனால் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது அறிவு வேண்டுமா அல்லது உணவை நான் நிராகரிக்க வேண்டுமா? ஒவ்வொன்றிலும் முறை இருக்கின்றது. வாகனம் ஓட்டுகின்றேன், ஆக்சிடென்ட் ஆகுது, வாகனம் வேண்டாமா அல்லது மிதமான ஒரு நல்லறிவோடும் மிதமான ஒரு வேகத்தோடும் நிதானத்தோடும் செல்ல வேண்டுமா? ஒவ்வொன்றிலும் ஆக்சிடென்ட் நடக்கும். வயிற்றுக்குள்ளே ஆக்சிடென்ட், அவசரமாக சாப்பிட்றதும், தேவையில்லாத சாப்பிட்றதும், அதில் மிக பெரும் தொந்தரவும் இருக்கிறது. சாப்பிட்டு இருக்க வேண்டாமே என்று எத்தனை காலம், எத்தனை சமயங்கள், எத்தனை வடிவங்களில் உங்களுடைய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சாப்பிட்டிருக்க வேண்டாமே, சாப்பிட்டு தொலைத்து விட்டேனே, இவ்வளோ கஷ்டப்படுகின்றேனே, மீண்டும் அதே தவறை செய்வோம். வயிற்றுக்கு என்ன பாதகமோ அந்த பாதகத்தை நாம் மேற்கொள்வோம். நல்லறிவு வேண்டுமென்றால் பொறுமை வேண்டும். பொறுமையில்தான் உங்களுடைய இறைவனுடைய நுட்பமான அந்த அறியும் திறன், உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ள அந்த அறியும் திறன் உங்களுடைய நினைவுகளுக்கு வருகின்றது. எதுவுமே உங்களுக்கு புதிதாக கற்பிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் படைக்கப்படும் பொழுது எந்த குறையும் இல்லாமல் படைத்தான். மூக்கு முடியுமா படைத்ததா குறை? இல்லை. அந்த உணர்வுகளுக்கு, அந்த ஊட்டத்திற்கு, அந்த உயிரோட்டத்திற்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளவு பண்புகளையும் கொண்டு உங்களுடைய மனதில் முழுமையாக ஆக்கியிருக்கின்றான். இறை உணர்வுகளோடு யார் வாழ்கின்றார்களோ, யார் உணர்ச்சி வசப்பட மாட்டார்களோ, அதாவது பெருமை கொள்ள மாட்டார்களோ, தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணங்களை கொண்டு வாழ மாட்டார்களோ, அவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள மகத்தான நற்கூலி, அவனிடமிருந்துள்ள நுட்பமான அந்த அறியும் திறன். இறை உணர்வுகளில் வாழுங்கள். மனிதனுடைய அறிவில் வாழ வேண்டாம். அரிதான அந்த உணர்வுக்கும் அழியக்கூடிய இந்த அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் நம்புவதற்கு தகுதி அற்றவர்கள். இறை உணர்வுகள் நம்புவதற்கு மகத்தான மிக பெரும் பாக்கியம். இறைவன் உங்களுக்கு மிக பெரும் அமானிதத்தை கொடுத்திருக்கின்றான். அறிவு என்ற ஒன்று எல்லையில்லாதது. படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் எல்லைக்குட்பட்டது. நான் உங்களுக்கு அறிவை கொடுக்கின்றேன், நுட்பமான அறிவும் அறியும் திறனையும் கொடுக்கின்றேன். என்னுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா? என்னை நம்புவீர்களா? மனிதர்களை நம்புவீர்களா? ஒரு பொருளை நான் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன், நான் திரும்பவும் வாங்கிக் கொள்கிறேன், கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. இப்போ நீங்கள் பயப்படணுமா, பயப்பட வேண்டாமா? ஒரு பொருளை, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை உங்களிடம் கொடுத்து இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பிறகு நான் வாங்கிக் கொள்கின்றேன் என்று நான் கூறும் பொழுது நீங்கள் அதை வாங்கிக் கொள்கின்றீர்கள். இப்பொழுது பயம் ஏற்பட வேண்டுமா, ஏற்பட வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டுமே என்ற அந்த பயம் வேண்டும். என்னுடைய உடலும் வளர்கிறது, என்னுடைய அறியும் திறனும் வளர்கின்றது, என்னுடைய ஞானங்களும் பெருகுகின்றன. இவை அனைத்துமே காலத்தின் மீது சத்தியமாக அந்தந்த தேவைகளுக்கு, பருவங்களுக்கு அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் உடல் மட்டும் வளரவில்லை. உடலுடைய வளர்ச்சி நின்றுவிடும், பிறகு அறிவு வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த அறிவின் வளர்ச்சி தான் முக்கியமே தவிர உடல் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நின்று தேய ஆரம்பிக்கும். இது தேய்ந்து போகாமல் தூக்கி பிடிப்பது உங்களுடைய அறிவின் வளர்ச்சியாகும். வயதாகின பிறகு எனக்கு நோய்கள் வரும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். வரக்கூடாது என்ற இறை உணர்வு இருக்கின்றது, ஆனாலும் வரத்தான் செய்யும் என்று மனிதர்களுடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய பேச்சுக்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றோம். அதாவது கவலை கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். கவலை என்பது உணர்ச்சி, அதற்கு நேர் மாற்றமானது அமைதி. அது உணர்வாகும், இறை உணர்வாகும். அமைதியை விரும்புங்கள், இறை உணர்வோடு வாழ்ந்து வாருங்கள். இது தொடுகையாகும். எனக்கு என்ன நேர்ந்துவிடுமோ என்ற அளவில் இருக்கும் பொழுது
கவலை இப்படித்தான் நிகழும், கெட்டதான் நிகழும் என்று நமக்கு நாமே அறிவுறுத்தி கொண்ட போது அது பயமாக மாறுகிறது. நிச்சயமாக இதுதான் நடக்கும், பயமாக இருக்கின்றது, நேரம் நெருங்கிவிட்டது, பயமாக இருக்கின்றது. இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான், அந்த இறை உணர்வு கூறுகின்றது, அமைதி வேணும், பயம் வேண்டாம், அமைதி அடையுங்கள். கவலை இருந்தாலும் அமைதி, பயம் இருந்தாலும் அமைதி, கோபம் இருந்தாலும் அமைதி தேவை, அவசரம் இருந்தாலும் அமைதி தேவை, ஆத்திரத்திலும் அமைதி தேவை. இந்த அமைதி என்ற ஒன்று என்னை இறை உணர்வுகளோடு நிலைநிறுத்துகின்றது. இனி இறைவனுடைய நுட்பமான அந்த அறியும் திறனை கொண்டு, ஞானங்களை கொண்டு நான் வாழ்வேன் தவிர மனிதர்களுடைய கெட்ட அறிவை கொண்டு, அரைகுறை அறிவை கொண்டு, வளர வேண்டிய அறிவை கொண்டு அதனை முழுமையாக என் வாழ்க்கைக்கு ஆகமாக்கி கொண்டு வாழ மாட்டேன். மனிதர்களுடைய அறிவு என்றென்றுமே வளர வேண்டும். ஆக அது என்றென்றுமே அறியாமைதான். அரைகுறை அறிவு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அது இல்லாமல் அழிந்து விடுவதே மேலாகும். ஏனென்றால் அரைகுறை அறிவை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது நமக்கு பாதகங்களை தவிர ஏற்படுத்தாது. நமக்கு நாமே பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிமுறைகள் நம்முடைய அறிவை, மனித அறிவை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது. அரைகுறை அறிவை கொண்டு அரை கிணறு தாண்ட முடியாது என்பதும் தெரியும். நம்முடைய வாழ்க்கை பாடும் கிணற்றில் விழுந்துவிடும். மனிதனுடைய அறிவை எந்த காலத்திலும் சரி அது அறியாமை என்பதை உணர வேண்டும். ஏனென்றால் வளர வேண்டும். ஆனாலும் இறை உணர்வுகள் ஒரு சொற்பமானது, ஒரு சிறு ஒளிக்கீற்று நமக்கு கிடைத்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் நன்மையாகவும் உந்துதலாகவும் மிக பெரும் ஊன்றுகோலாகவும் அமையும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இறை உணர்வு. அந்த உணர்வுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த உணர்வுகள் ஞானம் மிக்கதாகும், விரும்புவீர்கள், ஞானம் மிக்கதாகும். அந்த உணர்வுகள் உங்களுக்கு வழிகாட்டும். பொறுமை மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு மனிதர்களுடைய வழிகளில் நீங்கள் சாய்ந்துவிட வேண்டாம். இதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீ உதவி செய், நீ உதவி செய் என்று போகும் பொழுது அறியாமையின் பக்கம் நாம் செல்கின்றோம். அறிவற்றவர்கள் அனைவரும் தங்களை ஸ்பெஷலிஸ்டுகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தான் யார் என்பதை கூட அறியாதவர்கள் இவர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் என்று கூறும் பொழுது, ஒவ்வொருவரையும் நிபுணத்துவர்கள் என்று கூறும் பொழுது, பொருளாதார நிபுணன், மருத்துவ நிபுணன், அமைதி காக்கும் நிபுணன், அமைதிக்கெல்லாம் நோபல் பிரைஸ் இல்லையா, எல்லாம் நோபல் பிரைஸ் தான் கொடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க உலகம் பூராவும். எவ்வளவு கேவலமும் வீண் பகட்டுக்கும் ஆணவத்துக்கும் உரிய பேச்சுக்களை பேசிக்கொண்டு திரிகின்றார்கள். பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுத்தாங்க இல்லையா, உலகம் பூரா பொருளாதாரத்தில் இப்போ குறைய கிடையாது, நோபல் பிரைஸ் கொடுத்தாச்சு, இனிமேல் குறைய கிடையாது, அப்படி தானே? எவ்வளவு கேவலமான மனிதர்கள் வீணான அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் இருக்கின்றார்கள். இந்த நோபல் பரிசு கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் அவர்கள் தரிகட்டவர்கள், அறிவற்றவர்கள். நாம் உலகம் ஒரு புறம் அவர்களை மெச்சிக்கொண்டிருக்கும் போது சத்தியத்தை கொண்டு உணர வேண்டியவர்கள் யார் என்பது அந்த இறை உணர்வு நமக்கு வேண்டும். இவர்களெல்லாம் நிபுணர்கள் என்றால் இறைவன் யார்? அந்த இறை உணர்வு எது? நோபல் பரிசு கொடுக்கப்பட்டு விட்டால் உலகம் முழுமையிலும் அமைதி திரும்பிவிட்டதா? இல்லை. உலகம் முழுவதிலும் பொருளாதாரம் சீரடைந்து விட்டதா? இல்லை. உலகம் முழுவதிலும் யாரும் நோய் நொடிகள் இல்லாமல் ஆகிவிட்டார்களா? இல்லை. பெருகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கேடும் பெருகி கொண்டிருக்கின்றது. நன்மையின் பாதையில் அல்ல, அழிவின் பாதையில். இதனை நாம் படித்து கொண்டும் அதில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டும் இவர்களை பற்றி நாம் விமர்சித்து கொண்டும் விருப்பமையானால் இறை உணர்வுகளிலிருந்து நாம் விலகிவிடுவோம். இறை உணர்வு என்பது உங்களுடைய தேவைகளுக்குரிய உணர்வு. இறை என்பது தேவைகளுக்குரிய உணர்வு. அந்த உணர்வு உங்களுக்கு ஊட்டப்பட வேண்டும், பொருள் அல்ல. பொருள்கள் உணர்வோடு கலந்திருக்க வேண்டும். உணவை சாப்பிட்டாலும் மனம் நிம்மதியோடும் திருப்தியோடும் அமைதியோடும் சாப்பிடும் பொழுது அந்த உணவுக்கு இந்த உணர்வு செல்கின்றது, அல்லது இந்த உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த உணர்வுகளுக்கு இது ஊட்டமளிப்பதாகவும் இன்னும் உயிரோட்டம் அளிப்பதாகவும் இருக்கிறது. உணர்வுகள் நமக்கு அவசியம், உணர்ச்சிகள் கிடையாது. அவசரப்பட்டு சாப்பிடும் பொழுது அது உணர்ச்சி வசப்பட்ட சாப்பாடு, அது உணர்ச்சிகளைத்தான் அதிகரிக்கும். உணர்வுடன் சாப்பிடும் பொழுது அமைதியும் நிம்மதியும் பொறுமையும் கொண்டு சாப்பிடும் பொழுது அது பொறுமைக்குரிய ஊட்டமாக இருக்கும். எந்த தேவைக்கு சாப்பிடுகின்றனோ, எந்த தேவையை கொண்டு நான் சாப்பிடுகின்றனோ, எதனை நான் உபயோகித்து சாப்பிடுகின்றனோ அந்த உபயோகத்திற்கு வழிவகுக்கும் உங்களுடைய ஊட்டமும் உங்களுடைய உணவும். பொறுமையை உபயோகித்து சாப்பிடும்பொழுது அந்த பொறுமைக்கு ஊட்டத்தை கொடுக்கும். அவசரத்தை கொண்டு சாப்பிடும்பொழுது அவசரத்துக்கு ஊட்டத்தை கொடுக்கும். கோபமான உணர்வுகளை கொண்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவு கோப உணர்ச்சிகளை தூண்டும் என்பதை அறிய வேண்டும். இதெல்லாம் இறைவன் அறிவிக்கக்கூடிய உணர்வுகளை யார் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கக்கூடிய மகத்தான நுட்பமான அறிவின் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையை லேசாக்கக்கூடியதும் உயர்வாக்கக்கூடியதும் மேன்மையாக்கக்கூடியதுமான பாதைகளில் உங்களை அமைக்க வேண்டி
உங்களுடைய இறை உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். இறைவன் கூறியிருக்கின்றான், இந்த உணர்வுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எது சிறந்தது என்பது தெரியும். அமைதியா கோபமா என்று கேட்டால் உங்களுடைய உணர்வு கூறும் அமைதி சிறந்தது என்று. கவலையா பயமா என்று கேட்டால் இந்த இரண்டும் கூடாது, நிம்மதி அவசியம் என்று உங்களுடைய உணர்வு கூறும். உணர்வுகளை பின்பற்றுங்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை பின்பற்றாதீர்கள். நீங்கள் பெருமை கொண்ட மனிதர்கள், அவ்வளவுதான். மனுஷனாக இருந்தால் கோபம் வரத்தானே செய்யும். பேசுறதை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அவர் கோபக்காரர், அது அவருடைய குணம், அதில் ஒரு பெருமை. அவருடைய குணம் கோபகுணம் சொல்கிறத ஒரு பெருமை. இப்படிப்பட்ட நாசமாய் போன மனிதர்கள், பெருமை கொண்ட மனிதர்கள், இவர்களை நாம் முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டு நாமும் நம்முடைய பாதையில் மாறுவோமேயானால் உணர்வுகளை தவறவிட்டு விட்டோம். இறை உணர்வுகள் மிக முக்கியம். இது தொடுகை, இது கும்பிடுதல், இது வேண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான இறை பாக்கியம். எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். சாமி கும்பிடுறேன்னு சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், தொடுகைன்னு சொல்லுங்கள். ஆனால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் இந்த வார்த்தைகளுக்கு முக்கியமில்லை, எவ்விதம் செயல்படுகின்றோமோ அது முக்கியம். நாம் வார்த்தைகளில், பொருள்களில், அங்க அடையாளங்களில், வேஷங்களாக நம்மை நாமே வேடதாரிகளாக அமைத்துக்கொண்டு ஒருவர் மற்றவருக்கு விரோதியாகவும், நான் இந்த கூட்டத்தினை சார்ந்தவன், நீ அந்த கூட்டத்தினை சார்ந்தவன், இவர்களுக்கு இறைவனும் கிடையாது. இன்னும் கெட்ட வழிகளில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதே வழியில் போதிப்பவர்களை பின்பற்றி தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மூதாதையர்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். தவிர இவர்களையெல்லாம் படைத்த இறைவனை பின்பற்ற தவறிவிட்டார்கள். இவர் பெரியவர் பின்பற்றுகின்றேன், இந்த பெரியவரை படைத்தது யார், அதை பின்பற்றுவதற்கு என்ன என்று கேட்டால் அவ்விதமாக இல்லை. எங்கள் மூதாதையர்கள் எதன் மீது கண்டோமோ அதனை நாங்கள் பின்பற்றுவோம். வீணான வழிமுறைகளும் சடங்குகளும் மனதிற்கு வெறும் எரிச்சலையும் கோபத்தையும் கொடுக்கக்கூடியது. தொடுகையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பூஜையாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், அது முடியும் வரையில் எப்பொழுதுதான் முடியும் என்ற அந்த ஒரு விரக்தி இருக்கிறதா இல்லையா? அந்த ஒரு ஆத்திரவாசம் இருக்கிறதா இல்லையா? இந்த தொடுகை எப்போ முடியும், இந்த பூஜை எப்போ முடியும், போர் அடிக்குது, எரிச்சலாக இருக்கும் அது முடிகிற வரைக்கும். மனசு இருக்கா இல்லையா? எப்போடா வெளியில் போகணும் தான் இருக்குது. உணர்ச்சிகள் ஊருக்கு காட்டுகின்றீர்கள், நான் கடவுள் பக்தி உள்ளவன், தேவபக்தி உள்ளவன் என்று. ஆனால் இறைவன் அறிவான் அங்கே எந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்கிறதுங்கிறது. ஊருக்கு காட்டும் பொழுது அது இறைவனிடம் சேருவதில்லை. இறைவனுக்கு மட்டுமே காட்டும் பொழுது ஊர் உலகம் உங்களுக்கு கடுமையான எதிரியாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய பெருமை பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் மட்டும் தனித்து வேறு விதமாக இறை உணர்வுகளோடு வாடும் பொழுது அவர்களுக்கு உங்களை பிடிக்காது. எனினும் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டியது மிக அவசியம். உள்ளத்தில் உள்ளதை நிச்சயமாக இறைவன் அறிவான். நான் கொடுத்தது அங்கே இருக்கிறதா, என்னுடைய அமானிதம் அங்கே இருக்கிறதா என்பதை இறைவன் பார்க்கின்றானே தவிர நான் கொடுத்ததை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதை இறைவன் கவனிக்கின்றான். அதில் அமைதியை கொண்டுதான் படைத்தேன், அவசரத்தை கொண்டு படைக்கவில்லை. 10 மாதம் கழித்து படிப்படியாக வெளியே வருவதற்கும் அதற்குரிய ஒரு காலத்தவனின் மீது படிப்படியாக முதலில் தலை வருவதும், பிறகு கழுத்து வருவதும், பிறகு உடல் வருவதும், பிறகு கை கால்கள் வெளிவருவதும், அதன் பின்னர் நச்சுக்கொடி வெளிவருவதும், அதன் பின்னர் உங்களுக்கான கழிவுகள் வெளியேறுவதும், ஒவ்வொன்றுக்கும் அழகான காலத்தவனின் மீது மிக அழகான முறையில் படிப்படியாக உங்களுக்காக வெளிப்படுத்துகின்றான். ஒவ்வொன்றையும் அவசரத்தில் எதுவும் நடப்பதில்லை, அதில் முழுமையும் இருக்கிறது. ஒரு செடி வளர்ந்தால் கூட அது உங்கள் கண்களுக்கு முன்பாக, ஆனால் நீங்கள் அதனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழகான முறையில் உங்கள் கண் முன்பாக வளர்த்து கொண்டிருக்கின்றான். அது வளரும் அழகை நீங்கள் ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் வளர்ந்துவிட்ட அதனுடைய பசுமையை நீங்கள் அறிய முடியும். விதையை போட்டுட்டு 2 நாள் பார்த்துட்ருக்கேன் முளைக்கலை, 3 நாள் பார்த்துருக்கேன் முளைக்கலை, தூங்கிட்டு வந்து மறுநாள் பார்த்து முளைச்சிருக்குது. பகல் பூராவும் நான் பார்த்துட்ருக்கிறேன், முளைக்க மாட்டேங்குது. முளைச்சிக்கிட்டு இருக்குது தெரியல. திடீர்னு ராத்திரி முளைக்கலை, அந்த கண்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி ராத்திரி போகலாம் லைட் வச்சுட்டு இருந்தாலும் முளைக்காது. அது முளைச்சிட்டு இருக்குது, கண்களுக்கு தெரியாது. இரவு நேரம் தூங்கிவிட்டு வந்து பார்த்தால் முளைத்திருக்கும். இவ்வளோ பெருசாக முளைச்சிருக்குது, அப்போ நான் நேற்று கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கணுமே, முளைச்சி வந்திருக்கிறது கண்ணு தெரியல. இறைவனுடைய பாக்கியங்கள் அனைத்துமே உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்களை கொண்டு தான் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கண்களுக்கு அவன் எப்பொழுது காட்டுகின்றானோ அப்பொழுது அது உங்களுக்கு உபயோகப்படும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்பதற்காக வேண்டி இறைவனிடமிருந்துள்ள இயற்கையினுடைய உதாரணம் இது.
எப்பொழுது உங்களுடைய மனதில் ஒரு கரு உருவாகிவிட்டதோ, விதை போடப்பட்டு விட்டதோ, அது உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக இறைவன் போட்ட ஒரு கரு வளரவில்லை என்பது அர்த்தமில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த உணர்வுகளுக்கு உரிய அந்த நற்கூலியை இறைவன் நிச்சயமாக தந்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய கண்களை கொண்டு அறிய முடியாததை உணர்வுகளை கொண்டு அறிய வேண்டும். இறைவன் உணர்வுகளை படைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்காக. இந்த கண்ணும் காதும் மூக்கும் வாயும் அல்ல. இவைகளை கொண்டு உங்களுக்கு கேடுகளைத்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியுமே தவிர நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. ஆனால் உணர்வுகளை கொண்டு இவை அனைத்துக்குமே உயிரோட்டம் அளிக்க முடியும். அந்த உணர்வுகளில் நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து பழக வேண்டும். இறை உணர்வுகள், இது என் இறைவனுக்காக நான் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயம் கலந்த உணர்வு. அவன் கொடுத்த அமானிதத்தை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு மட்டும்தான் அறிவு, மிருகங்களுக்கு அறிவு அல்ல. உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய அறிவு. மிருகங்களுக்கு எப்பொழுதுமே அதே அறிவு, அது கொடுக்கப்பட்ட அதனுடைய இயற்கை தன்மையோடு வாழக்கூடிய அறிவு, அவ்வளவுதான். ஆனால் மனிதனுக்கோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அவனுடைய அறிவு அதிகரிக்கும். அந்த அறிவுக்கு எல்லை வானங்களின் எல்லையை தாண்டியது. வானங்களுக்கு கூட எல்லை இருக்கின்றது. அப்படி என்றால் வானங்களையும் பூமியையும் மலைகளையும் ஆறுகளையும் காடுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அவற்றை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக. எனக்கு விருப்பமாக இருக்கின்றது நட்சத்திரங்களிலும் வாழ வேண்டும், மேகங்களிலும் வாழ வேண்டும், அதனோடு இணைந்திருக்க வேண்டும். மேகங்கள் எப்படி வானத்தில் அது நீந்தி கொண்டிருக்கின்றதோ அதனோடு சேர்ந்து நானும் நீந்த வேண்டும். காற்று எப்படி இருக்கிறதோ அதை போன்று நானும் மறைய வேண்டும். எல்லாம் இருக்கிறது, மனதில் இருக்கின்றது. காற்றை போன்றும் இருக்க வேண்டும், காற்றோடு காற்றாகவும் இருக்க வேண்டும், நீரோடு நீராக இருக்க வேண்டும், எந்த ஒரு பொருளாகவும் நான் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த உணர்வுகள் உங்களுக்கு ஆசையை கொடுக்கின்றது. இந்த காற்றோடு காற்றாக நான் மறைந்து இந்த காற்றினுடைய வேகத்தில் நான் என் வீடு சென்றால் என்ன, இந்த உருவம் மறைந்தால் என்ன, காற்று இருப்பதை போன்று தேவைப்படும் பொழுது இந்த உருவத்தை வெளிப்படுத்தி கொண்டால் என்ன, எல்லாம் இருக்கிறது. அவ்வளவும் உணர்வுகள் இருக்கிறது. நம்புங்கள், அது உங்களுக்காக செயல்படுவதற்கான அந்த அறிவாற்றலை கொண்டு வரும், அறிவின் நுட்பத்தை கொண்டு வரும். மகத்தான இறை சக்தியாகும் அது இறை உணர்வு என்பது. எந்த ஒன்றுமே உங்களுடைய அறிவை கொண்டு பார்க்க வேண்டாம், உணர்வுகளை கொண்டு இந்த அறிவு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று வெட்கப்பட வேண்டும். ஆனால் நாம் அதற்கு மாறாக இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா என்று இழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் தான் நாம் அந்த இறை ஞானங்களை பார்க்கின்றோம். சாதாரணமாக கேட்குறேன், இந்த காற்றோடு காற்றா மறைஞ்சா என்ன, எப்படி இருக்கும்? இந்த காற்றுடைய வேகத்தில் நாம் இந்த காற்றோடு கலந்து சென்றால் எப்படி இருக்கும்? நம்ம யாரும் பார்க்கக்கூடாது, இந்த காற்று எப்படி முடியாதோ அதை போன்று இருக்கிறதா இல்லையா ஒரு ஆசை. இப்பொழுது இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் சயின்டிஸ்ட்டு கேள்வி பண்ணாலும் பண்ண மாட்டானா? இவனுடைய அறிவை கொண்டு இனி அறிவு வளரக்கூடாதா? அந்த வளர்ந்தால் இந்த பேச்சு பேசுவானா? அந்த வளர்ச்சிக்குரியது உங்களுடைய உணர்வுகள் தானே. எது தேவையோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய அறிவு வளரும். எல்லாற்றுக்கும் உபகரணங்கள் தேவையில்லையே, நினச்சா நடக்கணுமே. உபகரணங்கள் பொருள். நீங்களோ மறைவானதை விரும்புகின்றீர்கள். பொருளை கொண்டு மறைவானதை செய்ய முடியாது. மறைவான அந்த ஆற்றலை கொண்டு தான் மறைவான அந்த வாழ்க்கையில் நாம் சஞ்சரிக்க முடியும் என்பதை அறிய வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது இறைவன் கொடுத்த உணர்வுகள். அந்த உணர்வுகள் இந்த அறிவினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது. எனவே யார் இதை கேலி செய்வார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. அறிவின் ஆற்றலுக்குள் பெருமை கொள்பவர்கள் அந்த பெருமையில் அவர்கள் இழிவையும் வேதனையும் இன்னும் நோவினை தரக்கூடிய வேதனையிலும் அவர்கள் ஆழ்ந்து போவார்கள். நாம் இந்த அறிவை நம்பும் பொழுது நாமும் அவர்களோடு சேர்ந்து அழிவில் நான் மூழ்கிக் கொண்டிருப்போம். விருப்பங்கள், இறை உணர்வுகள் இறைவனுடைய முழுமையான ஆற்றலை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அறிவின் வளர்ச்சிக்காக வேண்டி நம்புங்கள். உங்களுக்காக நான் அந்த அறிவின் நுட்பத்தை தருகின்றேன். நுட்பமானது என்பது மிகச்சிறியது, மிகச்சிறியது நுட்பமானது. மறைந்து போகும், மறைவாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வெளிப்படையான பூதாகாரமான மிருகங்களை போன்ற அந்த மாதிரியான படைப்புகள், ஒரு ஃபேன், ஒரு லைட், ஒரு ஜெனரேட்டர், அது போடக்கூடிய சத்தம் காட்டு மிருகங்களை விட அதிகமான சத்தம், இவையெல்லாம் இருக்கக்கூடாது. நான் விரும்பியது நடக்க வேண்டும். எந்த சந்தடி இல்லாமல், சச்சரவு இல்லாமல் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும். எப்பொழுது? அப்பொழுதே. நினைக்கும் அந்த நேரத்தில் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனே. இந்த வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இறை உணர்வுகளோடு வாழ்வது என்பது அவர்கள் இறைவனோடு கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையாகும். எப்பொழுதுமே இறை உணர்வுகளோடு வாழ்ந்தால் என்ன தேவை என்பதை இறைவன் உணர்த்திவிட்டான். அந்த தேவை சத்தியமானது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அவசரம் வேண்டாம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா?
அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.